ஆறாம் வகுப்பு டேர்ம் 2 சோசியலில் பாலிட்டியில் லெசன் 1 தேசிய சின்னங்கள். சரிங்களா? ஒரு காட்டின் மைய அச்சு எது அப்படின்னு கேட்குறாங்க. டேஷ். புலி. தாமரையில் பல வகைகள் உண்டு. இளம் சிவப்பு நிறத்தில் உள்ள தாமரை செந்தாமரை அப்படின்னு சொல்கிறோம். சரியா தவறானா சரி. மயிலுக்கு போர்வை போர்த்திய கடையேழு வள்ளல்களுள் ஒருவன் பேகன். சரிங்களா? தமிழ்நாட்டில் மயில்கள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? புதுக்கோட்டையில் விராலிமலையில் அமைஞ்சிருக்கு. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் யார்? பாரதியார். கங்கை நதியின் நீளம் என்ன? 2525 மீட்டர். சரிங்களா? 2525 மீட்டர். பிரம்மபுத்திரா நதியின் நீளம் என்ன? 3848 கிலோமீட்டர். காட்டின் மூதாய் மரம் என்று அழைக்கப்படும் மரம் எது? ஆலமரம். கருநாகம் உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டையை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை. 18 அடி நீளம் வளரும். உலகிலேயே நீளமானது இது. நஞ்சு கொண்ட பாம்பு வகைகளில் இதுவும் ஒன்று. சரியா தவறா? சரி. ஆலமரம் இந்தியாவின் தேசிய சின்னமாக எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1950. மருத்துவ குணம் கொண்ட பெருமையின் சின்னமாகும். மயில் எந்த ஆண்டு இந்தியாவின் தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1963. கங்கை ஆறு இந்தியாவின் ஆறாக எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 2008. வற்றாத ஆறு. வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்களில் இந்த ஆற்றங்கரையில் தோன்றி செழித்து ஓங்கின. ஆற்று ஓங்கில்கள் எப்பொழுது இந்தியாவின் தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 2010. ராஜநாகத்தின் தாவரவியல் பெயர் என்ன? ஹோபிபாகஸ் ஹானா. உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு. இந்தியாவின் மழைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன. இந்தியாவின் தேசிய பழம் மாம்பழம். எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1950. வைட்டமின் ஏ, சி, டி அதிக அளவில் கொண்டது. பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுகிறது. லாக்டோபேசிலஸ் எந்த ஆண்டு இந்தியாவின் சின்னங்களில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 2012. இது ஒரு தோழமை பாக்டீரியா. இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. யானை இந்தியாவின் தேசிய இனமாக எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 2010. ஆசியாவை தாயமாக கொண்டது. தன் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. புலி இந்தியாவின் எந்த ஆண்டு தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1973. பூனை இனத்தில் மிகப்பெரியது. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா 70% கொண்டு உள்ளது. தாமரை இந்தியாவின் எந்த ஆண்டு தேசிய மலராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1950. சேற்று நீரில் வளர்ந்தாலும் மிக அழகான மலர்களாக மலர்கின்றன. இந்திய காடுகளில் நிஜ ராஜா என்று அழைக்கப்படுவது எது? புலி. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? வரையாடு. தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? மரகத புறா. தமிழ்நாட்டின் மாநில மலர் எது? செங்காந்தாள் மலர். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனைமரம். இந்தியாவின் தேசிய கொடியில் மேல் பகுதியில் உள்ள காவி நிற தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. கீழ்ப்பகுதியில் உள்ள பச்சை நிறம் செழுமையையும் வளத்தையும் குறிக்கிறது. இடையில் உள்ள வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. நடுவில் கருநில நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது. தேசிய கொடியின் நீள அகலங்கள் முறையே 3:2. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? பிங்காளி வெங்கையா. ஆந்திராவை சார்ந்தவர். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டிலுள்ள குடியாத்தம் வேலூர் மாவட்டத்தில் நெய்யப்பட்டது. இந்த கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு ஆகஸ்ட் 15, 1947 செங்கோட்டையில் ஏறினார். இந்த கொடியை தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. நடுவில் உள்ள அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் உள்ளன? 24. திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் எங்கு பிறந்தார்?
சென்னிமலை. 1932 காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கும் போராட்டங்கள் நடைபெற்றது. திருப்பூர் குமரன் கலந்து கொண்டு காவல்துறையின் கடுமையான தாக்குதல் ஏற்பட்டு உயிரிழந்தார். சரி. சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 26, 1950. அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்து இருந்த நான்முக சிங்கம் தற்பொழுது எந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது? சாரநாத் அருங்காட்சியகம். நமது தேசிய கீதம் எது? ஜனகணமன. நமது தேசிய கீதத்தை வங்காள மொழியில் எழுதியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதத்தின் இந்தி மொழியாக்கம் எப்பொழுது இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 24, 1950. நமது தேசிய கீதம் எப்பொழுது முதலாக பாடப்பட்டது? 1911 டிசம்பர் 27 கொல்கத்தா INC மாநாடு. தேசிய கீதத்தை பாட ஆகும் கால அளவு எவ்வளவு? 52 செகண்ட். நமது தேசிய பாடலை எழுதியவர் யார்? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, வங்க எழுத்தாளர். இந்த பாடல் ஆனந்த மடம் என நாளிலிருந்து எடுக்கப்பட்டது. தேசிய உறுதிமொழியை தெலுங்கில் எழுதியவர் யார்? பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி எது? லாக்டாபேசில்லஸ் கில்புர்கி. 2012. 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்தின் பெயர் என்ன? ரூபியா. ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தார் யார்? 2010 டி. உதயகுமார். சக ஆண்டு முறை எப்பொழுது தொடங்கப்பட்டது? கிபி 78 பேரரசர் கனிஷ்கர். சக ஆண்டு முறை எப்பொழுது தொடங்குகிறது? மார்ச் 22. இந்தியாவின் முதல் தேசிய நாள்காட்டி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1957 மார்ச் 22 மேக்னத் சாகா. இந்தியா விடுதலை பெற்ற அன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று ஆடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமை பெற்ற கர்நாடக இசைப்பாடகி யார்? DK பட்டம்மாள். பாசைக்கு திரும்புதல் என்ற விழா எப்பொழுது சிறப்பாக நடைபெறும்? ஜனவரி 29. மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2 அன்று சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபையில் எப்பொழுது அறிவித்தது? 2007. இந்திய அரசியலமைப்பு சபை மூவண்ண கொடியை எப்பொழுது தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது? ஜூலை 22, 1947. இது இன்னொரு டைம் பாருங்கள், ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே பல்காக வேணும்னா நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. 9629905190 வாட்ஸ்அப்பில்னா ஃபோன் பண்ணி கேட்டு பல்க் கொஷின் வாங்கிக்கலாம். 6th to 12th வரைக்கும் இது அவைலபிளாக இருக்குது. தமிழும் அவைலபிளாக இருக்குது. 6th to 12th GK அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ. மேலும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கீழே வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க.